ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு சங்கீதம் 119:25 வசனத்தை தியானிக்கிறோம். இட்ஸ் பியூட்டிஃபுல்லி இட்ஸ் ரிட்டன் போத் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். இந்த வசனத்தை ஐவ் யூஸ்ட் இட் மெனி டைம்ஸ் இன் மை லைஃப். இட் சேஸ், லார்ட், ஐ லை இன் த டஸ்ட், ரிவைவ் மீ அக்கார்டிங் டு யுவர் வேர்ட். தமிழ் என்ன சொல்லிருக்கேன்? என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். பட் ஐ லைக் த மெசேஜ் டிரான்ஸ்லேஷன். என்ன சொல்லியிருக்கிறது என்றால், நான் ஐ ஃபீல் வெரி டெரபிள். இதுக்கு மேலே ஐ குடன்ட் ஃபீல் ஈவன் மோர் டெரபிள் தேன் திஸ். அதாவது நான் ரொம்ப சோர்ந்து போயிருக்கேன், இதுக்கு மேலே சோர்வடைகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் என்னுடைய வசனத்தை நீங்கள் நினைவு கூர்ந்து என்னை லிஃப்ட் மீ அப், கெட் மீ அப் ஆன் மை ஃபீட் அகெயின். என்னுடைய காலில் திருப்பி என்னை எழும்பி நிற்கும்படியாக கிருபை தாரும். லைஃப்பில் சம்டைம்ஸ் சில வேளைகளில் பிரச்சனைகள் அப்படியே நம்மளை தாக்கும் போது சுழன்று படுக்கிற நேரமாக மாதிரி இருக்கும். இதுக்கு மேலே என்னால் எழும்ப முடியல, ஜெபிக்கிறதுக்கு எனக்கு என்ன ஜெபிக்கிறதுன்னு தெரியல, எப்படி நான் வர்ஷிப் பண்ணுவேன்? பிகாஸ் மை ப்ராப்ளம்ஸ் ஆர் ஜஸ்ட் ப்ரெஷரிங் மீ. ஹவு கேன் ஐ ப்ரைஸ்? எப்படி நான் சந்தோஷமாக ஜெபிக்கிறது, அவர் துதிக்கிறது அப்படின்னு இருக்கும் போது தான் நம்ம பலத்தின் மேலே சாராமல் அவருடைய we have to trust in him and his word. The psalmist knew it. He says, revive me. என்னை புதுப்பிங்க. எப்படி ரிவைவ் பண்ண போகிறார்? அவருடைய வசனம், அவருடைய ஜீவனில் the spoken, the living word of God is so powerful. It's sharper than a two-edged sword. It is able to pierce through the bone and the marrow. எபிரேயர், Hebrews chapter 4 verse 12 படிச்சிருக்கிறோம். His word is so powerful. அவருடைய வார்த்தை நம்ம அப்படியே உயிர்ப்பித்து, அதுக்கப்புறம் நீங்கள் எழும்பும் போது செம்ம ஸ்பீடாக நீங்கள் ஓடும்படியாக ஒரு புதிய பலன், ஒரு புதிய உற்சாகம், ஒரு புதிய விசுவாசத்துடன் you will be able to run. அதுதான் the beauty of his word. ஐ என்கரேஜ் எவ்ரி ஒன். அதனால தான் நம்ம வசனத்தை, இந்த சங்கீதமே ரொம்ப வசனத்தை குறித்து எழுதியிருக்கிறது. அதனால தான் அதை ரொம்ப நம்ம தியானிக்கிறோம். ஐ வுட் என்கரேஜ் யூ டு ஸ்டடி த வேர்ட் அண்ட் மெடிடேட் அண்ட் கெட் ஸ்ட்ரென்த் ஃப்ரம் த வேர்ட். ஏனென்றால் கொஞ்சம் வருடங்களுக்கு முன்பதாக பாஸ்டர் கேலபுடைய தகப்பனார் பாஸ்டர் ஜாஷுவா சுந்தரம் அவங்க எங்கள் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு விசிட் பண்ணும்படியாக போயிருக்காங்க. அங்கே இருந்த அந்த வீட்டில் இருந்த அந்த பிரதர் ரொம்ப கர்த்தருடைய நெருங்காத ஒரு சகோதரனாக இருந்தார். பட் மீதி பேரெல்லாம் they were very close to the Lord. ஆனால் அந்த பிரதருக்கு இவங்க கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுக முடியாத ஒரு சூழ்நிலை. he was very, I think, ரொம்ப க்ளோஸ்டாக இருந்தார் போல். அந்த வசனங்களெல்லாம் அவர் கேட்கறதுக்கு விருப்பம் இல்லாதவங்களா இருந்திருக்கிறதுனால பாஸ்டர் ஜாஷுவா சுந்தரம்க்கு எப்படியாவது கர்த்தருடைய வசனத்தை நான் சொல்லிடணும், எப்படியாச்சும் அவரை நான் அவரோட திங்ஸை ஷேர் பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காரு. பட் முடியவே இல்லை. ஏன்னா அவர் சிலவங்க ஓப்பன் பண்ண மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? நம்ம என்ன பேசினாலும் ஷட் பண்ணிடுவாங்க. பட் பாஸ்டர் ஜாஷுவா சுந்தரம் சார் இந்த வீட்டிலேருந்து வெளியூர் இந்த வீட்டிலேருந்து நான் கிளம்புறதுக்கு முன்பதாக அவர் அவங்களா ஒரு நல்ல ஒரு பேம்ப்ளெட் அவங்க ரெடி பண்ணி வைத்திருக்கிறாங்க. கர்த்தருடைய வசனங்களெல்லாம் அதில் அழகாக எழுதி அவர் என்ன பண்ணியிருக்காரோ நைஸாக போயிட்டு, ஐ திங்க் ஃப்ரிட்ஜ் மேலேயோ எங்கேயோ அவர் வைத்துட்டு ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு, கர்த்தாவே இவங்க ஓப்பன் பண்ணி பேச மாட்டாங்க, ஆனால் உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ள வார்த்தை, இவரை உயிர்ப்பியும் சொல்லிட்டு அந்த பேம்ப்ளெட், அந்த பேப்பரை, அங்கே கர்த்தருடைய வசனம் நிறைந்த பேப்பரை வைத்துட்டு அவங்க கிளம்பி வந்துட்டாங்களாம். அதுக்கு கொஞ்ச நாள் கழித்து இந்த பிரதர் போயிட்டு, அந்த வீட்டில் இருந்த பிரதர் அந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிற பேப்பர் என்னதான் எடுத்து அது படிக்கும் போது அவர் அறியாமலே ஒரு வல்லமை, ஒரு அபிஷேகம் அவருக்குள்ளே போய், இட் வாஸ் ரிவைவிங் ஹிஸ் ஸ்பிரிட். அவருடைய ஆவி ஆத்மாவை உயிர்ப்பிக்கிற மாதிரி, ஒரு அனல் கொடுக்குற மாதிரி அந்த வார்த்தைகள் உண்மையாக ஜீவனுள்ள வார்த்தையாக வந்தோடனே அவர் உடனே படிச்சுட்டு, வாட் இஸ் திஸ், ஐ நீட் டு நோ. உடனே நான் கர்த்தரை நான் விசுவாசிக்கிறேன், அவரை பிலீவ் பண்ணுறேன், நான் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொல்லிட்டு உடனே கர்த்தருக்கு அவருடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய பிள்ளையாக மாறி வித்தின் அ மந்த் ஐ திங்க் அவர் போயிட்டு ஞானஸ்தானம் ஞானஸ்தானம் எடுத்துட்டார். எவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி. ஆனால் அதுக்கப்புறம் சில காரியங்கள் நடந்ததுனால அவர் கர்த்தருக்குள்ளே நெத்திரி அடைஞ்சிட்டார். ஆனால் பிஃபோர் தட் அவர் கர்த்தரை அவருடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டார். அதில் எப்படி திடீர் இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தவர் அந்த வசனம் அவ்வளவு வல்லமை உள்ள வசனம். ஸோ ஜஸ்ட் டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் த பவர் ஆஃப் த லிவிங் வேர்ட். கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தை, the word of the Lord is powerful, sharper than a two-edged sword, able to pierce through the bone and the marrow அப்படின்னு சொல்லிட்டு வசனம் போட்டிருக்கிறது.
இருபுறமும் ஜீவனும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த வசனத்தை தியானிப்போம், வசனத்தை சொல்லுவோம், வசனத்தை அறிக்கை செய்வோம். ஸோ யூ ஹேவ் அ பிளெஸட் டே. ஹல்லேலூயா. ஷால் வி ப்ரே? அன்பின் தகப்பனே, உங்களுடைய ஜீவனுள்ள வசனத்திற்காக நன்றி. சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் புதுப்பியும். அவங்க எந்த காரியத்துக்காக அவங்க தளர்ந்து போயிருக்கிறாங்களோ கர்த்தாவே, whatever reason that might have put them down to the dust, they may not be able to get up. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், I'm done, இதுக்கு மேலே கீழே போக முடியல. அந்த மாதிரி இருக்கிறவங்களே இப்பொழுது நீ உயிர்ப்பியும், உற்சாகத்தால் நிரப்புங்க, தைரியமாக எழும்பி ஓடும்படியாக கிருபை தாரும். Give you all the glory. In Jesus' name we pray. Amen. Hallelujah. Have a blessed day because His word will revive you. Be blessed.